ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் வசூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். டே இன் மை லைஃப். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் விளாக். 6 மணி இருக்குங்க விடிய காலையில். வாசலில் கோலம் போடலான்னு வந்தேன். நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சு வாசல்லாம் சதன்னு இருக்குது. அதனால் கோலம் போட முடியலைங்க. கொஞ்சம் நேரம் நின்று அந்த மழையை மட்டும் ரசிச்சுட்டு அடுத்த கட்டமாக நம்ம வேறு வேலையை பார்க்கலாம், கோலம் போடுற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெளியே வந்து உள்ளே போயிட்டேங்க. இங்கே எங்களோட செடியிலேருந்து அந்த தண்ணி துளியெல்லாம் அப்படியே துளியாக வந்துகிட்டே இருக்குது, மழை துளியெல்லாம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை கொஞ்சம் நேரம் நின்று நான் பார்த்துட்டு, அங்கே அந்த குருவி வந்து அந்த கரண்ட் ஒயரில் உட்காந்துட்டு சத்தம் போட்டுகிட்டே இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு, சரி செடிக்கு தண்ணி விடலான்னு சொல்லிவிட்டு மணி பிளான்ட் செடிக்கு தண்ணி விடுறதுக்காக போகிறேங்க. தண்ணி விட்டுட்டு அடுத்த வேலையெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து கடுகு செடி. எங்கள் பாப்பா வந்து கிளாஸில் ப்ராஜெக்டுக்காக கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவங்க வந்து வளர்த்துட்ருக்குறாங்க. மணி பிளான்ட் செடிக்கு தண்ணி விடுறேங்க. இந்த மணி பிளான்ட் செடியில் பலாப்பழ கொட்டைகளை நான் சும்மா ஊனி விட்டேங்க. அது நல்லா வளர்ந்து வந்துருக்குது பாருங்கள். அதே மாதிரி நாவல் கொட்டைகளையும் நான் ஊனி வச்சுருக்குறேங்க. இந்த பக்கம் வெத்தலை கொடி ஏற்றி வச்சுருக்கிறேன். வெத்தலை கொடியில் பலாப்பழ கொட்டை, நாவல் விதைகளையும் நான் ஊனி வச்சுருக்கிறேன். அது எல்லாமே நல்லா தழைஞ்சி அழகாக வளர்ந்துருக்குது. இப்போ இதை எடுத்து நிலத்தில் வைக்கணுங்க. அது அந்த இடத்துல வச்சா தான் நல்லா பெருசாக வளர்ந்து பலன் கொடுக்கும். தொட்டிலே இருந்து அது பலன் கொடுக்காது. அதனால் எடுத்து கூடிய சீக்கிரத்தில் அதை வைக்கணுங்க. அதை அடுத்தது நம்ம கிச்சனுக்கு போனோங்க. கிச்சனோட கதவை திறந்து விட்டுட்டாவே பின்னாடி இருந்து நல்லா சிலுன்னு காற்று வருங்க. அப்போ வந்து பாசிட்டிவ் வைப் வர மாதிரி இருக்கும். அந்த வெளிச்சத்துலேயும் அந்த காலையில் அந்த மழை பெஞ்சிட்டு இருக்குது பாருங்கள், அந்த சில்னஸோடு நான் இப்போ காலை வேலைகளே ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து பால் வந்து அடுப்பில் வச்சுருவேங்க. நான் எப்போ எழுந்திரிச்சு வந்தாலும், ஏன்னா குழந்தைங்க எழுந்திரிச்சு வரும்போது ஃபஸ்ட்டு பாலோ இல்லை காஃபியோ ஏதோ ஒன்று குடிப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு பாலை கொதிக்க வச்சிட்டோம்னாக்கா அடுத்த கட்டமாக நம்ம வந்து எல்லாமே பண்ணிக்கலாங்க. லஞ்சுக்காக நான் நைட்டே வந்து கருப்பு கொண்டக்கடலையே ஊற வச்சுட்டு தாங்க படுத்தேன். கருப்பு கொண்டக்கடலையும் பாப்பாவுக்கு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ஒன்று செய்வேன். அதனால் 2 பாதாம், முந்திரி, 2 கருப்பு திராட்சையை தண்ணியில் போட்டு வச்சுருவேங்க. அது காலையில் அவளுக்கு தேவைப்படும் போது கொடுப்பேன். ஒரு நாளைக்கு சாப்பிட மாட்டான். கம்பல் பண்ணி கொடுத்தா தான் சாப்பிடுவான். அதனால் இன்றைக்கி அவளுக்கு செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கருப்பு கடலையை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்குவாங்க. இந்த கருப்பு கடலையோட நான் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு அரைச்சி விட்ட குழம்பு மாதிரி காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வாழைத்தண்டு பொரியல் செய்ய போகிறேங்க. இதுதான் இன்னையோட லஞ்ச் மெனு. எனக்கு காலையில் டிஃபனுக்கு வந்து இட்லியும் சுட்ட தக்காளி தேங்காய் சட்னியும் கேட்டிருக்கிறா பாப்பா. ஸோ அதனால் வந்து டிஃபனுக்கு அதை செய்யலான் இருக்கிறேன். இப்போ வந்து தேவையான அளவுக்கு இந்த கடலை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஃபஸ்ட் வந்து ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கணுங்க. அது அதுக்குள்ளே வெந்துடும். இதுக்கிடையில் நமக்கு தேவையான சில வேலைகள் எல்லாம் நம்ம செஞ்சுக்கணுங்க. சாதத்துக்காக நான் அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சிடணுங்க. அதுக்காக தான் அந்த வேலையை தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். ரைஸ் எடுத்து நம்ம கழுவி ஃபஸ்ட்டு ஊற வச்சிட்டோம்னாக்கா, நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நான் அரிசியை வந்து ஊற வச்சு தாங்க வடிப்பேன். அதனால் நான் வந்து ஊற வச்சுட்டேன். சமையலுக்கு தேவையான தண்ணியெல்லாம் பக்கத்துலேயே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் எப்போவுமே சமைக்கும் போது தண்ணி பிடிச்சி வச்சுக்குவாங்க. அதுதான் இப்போ வந்து நம்ம குழம்பு செய்ய ரெடி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் எடுத்துன்னு வந்து சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து நமக்கு சின்ன வெங்காயத்தோட தோல் உரிக்கிறதே கொஞ்சம் டைம் ஆகும். ஆனாலும் எனக்கு இந்த சின்ன வெங்காயம் உரித்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு செஞ்சால் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காதுங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக உரித்து செய்யும் போது தான் அந்த குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதெல்லாம் ஒரு சில காய்கறிகள் சில பேர் வந்து வெட்டி வைப்பாங்க. நான் அந்த மாதிரி நிறைய வெட்டியெல்லாம் வைக்கிற பழக்கம் கிடையாது. எதாக இருந்தாலும் காலையில் கொஞ்சம் நேரத்தோடு எழுந்திரிச்சோம்னா சட்டுன்னு எல்லா வேலையும் முடிச்சுடலாம். அதனால் நான் கொஞ்சம் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே செய்கிறதுக்கே நான் பழகிட்டேங்க. இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு செய்கிறதுலாம் எனக்கு பிடிக்கிறது இல்லைங்க. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கான மசாலா, அதாவது 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி,
ஒரு பூண்டு, 2 வரமிளகா, கொஞ்சோண்டு கசகசா, சோம்பு இதையெல்லாம் போட்டு அந்த எண்ணெயில் பொரிய விட்டுடணுங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. இந்த சின்ன வெங்காயம் வதக்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துட்டு தக்காளியோட எல்லா ஸ்பைசஸும் போட்டுக்கணுங்க. அதாவது குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் பொடி. இது வந்து இந்த சாம்பார் பொடி இந்த காரக்குழம்புலையோ இல்லை வத்த குழம்புலையோ சேர்க்கும் போது அது ஒரு நல்ல மனம் கொடுக்கும். அதனால் நான் இந்த காரக்குழம்பு வச்சாலும் சரி, வத்த குழம்பு வச்சாலும் சரிங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு சாம்பார் பொடியை சேர்த்துக்குவேங்க. அது ரொம்ப சுவையாகவே இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்புக்கு வந்து நம்ம கருப்பு சுண்டல் யூஸ் பண்ணியும் செய்யலாங்க. அது போக காராமணி பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை நைட்டே ஊற வச்சுட்டு அந்த காராமணி பயிரை காலையில் ஒரு விசில் இல்லை 2 விசில் போட்டு வேக வச்சு எடுத்தோம் இந்த காரக்குழம்பு, இந்த வதக்கி விட்டு அரைச்ச காரக்குழம்பு செஞ்சோம்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து மசாலா எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கணும். இதோடு நான் வந்து ஒரு 1/4 முடி அளவுக்கு தேங்காவை துருவி வச்சுருக்குறேங்க. அந்த தேங்காய் துருவலையும் நம்ம சேர்த்துக்கணும். உப்பு போட்டு வதக்கும் போது அந்த கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வருங்க. உப்பு, மஞ்சத்தூள் போட்டு எப்பவுமே தக்காளி வெங்காயம் வதக்கும் போது இந்த 2 பொருளை வந்து சேர்த்தே வதக்கினா தான் இந்த தக்காளி வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். புளி வந்து இதுக்கு கொஞ்சமாக ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் இருக்குது பாருங்கள், அந்தளவுக்கு போட்டால் போதுங்க. நாங்கள் நிறைய புளி சேர்த்துக்க மாட்டோம். சில பேர் வந்து அந்த வத்த குழம்பு காரக்குழம்புக்கெலாம் வந்து நிறைய புளி வச்சு வைப்பாங்க. அந்த புளிப்பு டேஸ்ட்டு வந்து நல்லா தான் இருக்கும். அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டில் நாங்கள் புளி, காரம், உப்பு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் புளி நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேங்க. இப்போ என்கிட்ட மல்லி வந்து வர கொத்தமல்லி இல்லை, அதுக்கு பதில் நான் மல்லித்தூளும் அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி 1 ஸ்பூனு, துருவி வச்ச தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஒரு வதக்கி இதை ஆற விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம குழம்பை வந்து தாளிக்கணுங்க. இந்த மாதிரி செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து இந்த காரக்குழம்பு சாதாரணமாக அந்த தக்காளி வெங்காயம் வதக்கி போட்டு வைக்கிற குழம்பு வந்து திக்னஸ் வராது. நிறைய புளி ஊற்றணும், நிறைய மிளகாத்தூள் போட்டால் தான் அந்த திக்னஸ் கிடைக்கும். பட் நீங்கள் வந்து இந்த மசாலா எல்லாமே வந்து வதக்கி அரைச்சிங்கனாக்கா குழம்போட திக்னஸ் நிறைய வரும். எல்லாருக்கும் நல்லா தாராளமாகவே கிடைக்கும் குழம்பு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தர்ஷன் வசூஸ் கிச்சன் சேனல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள். நீங்கள் இது பண்ணுங்கள், இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஐடியாஸ் கொடுங்க. நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். எதாக இருந்தாலும் அடுத்தவங்க சொல்கிறத நம்ம கேட்டு செய்யும் போது அது நம்மளோட முன்னேற்றத்துக்கு ஒரு படியாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பூஸ்டாக இருக்கும். அதனால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து கிச்சனில் நான் அன்னபூர்ணி ஃபோட்டோ வச்சுருக்குறேங்க. அதனால தான் வந்து சாம்பிராணி வத்தி ஏற்றி வச்சுருக்கிறேன். இந்த காரக்குழம்பு அந்த மசாலா ஆறுறதுக்குள்ளே வாழைத்தண்டு வந்து நறுக்கிக்கலான்னு சொல்லிவிட்டு வாழைத்தண்டு வந்து நான் சீவிட்டுருக்குறேங்க. இந்த வாழைத்தண்டு வந்து நிறைய நார் இருக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 2 முறை வந்து நீங்கள் இல்லை 1 முறையாவது வாழைத்தண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். குழந்தைங்களாம் இதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க தான், ஆனாலும் வந்து அந்த மாதிரி நம்ம விடக்கூடாது. ஏன்னா இது வந்து வயிறு வந்து க்ளீன் பண்ணுங்க. இந்த வாழைத்தண்டு நார் சத்து இல்லைங்களா, அதனால் வயிறெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிடும். இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களும் இந்த வாழைத்தண்டை ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி பொரியலாகவும் எடுத்துக்கலாங்க. அது ரொம்ப நல்லது. இப்போ இந்த மசாலா வந்து வதங்கிடுச்சு. இல்லைங்க, பாப்பாவுக்கு வந்து நான் ஜூஸ் வச்சுருந்தேன், அதை தான் நான் இப்போ அரைச்சி கொடுக்குறேன். நட்ஸ் வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதை ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த நட்ஸை வந்து ஃபஸ்ட்டு அவளுக்கு அரைச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுக்காக அரைச்சிட்ருக்கேன். அடுத்ததாக நான் வந்து இப்போ மசாலாவை போட்டு அரைச்சிட்ருக்குறேன். நல்லா ஆறிடுச்சுங்க அந்த மசாலா ஆற விட்டு நம்ம அரைக்கும் போது அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். சுட அரைச்சோம்னாக்கா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இதுவே கிராமத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் அதை வந்து ஆட்டுக்கல்லில் போட்டு நல்லா ஆட்டி எடுப்பாங்க. அப்படியே எடுக்கும்போது நல்ல டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்குங்க. இதுக்கு பேர் வந்து கிராமத்து பக்கம்லாம் முளவரைச்சி குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளாம் வந்து காரக்குழம்பு, வத்த குழம்பு அப்படின்னு சொல்லிடுறோம். இதுக்கு வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இந்த காய் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வெட்டி செய்யும் போது தான் வந்து அந்த குழம்புக்கான டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்குங்க. ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி வச்சுட்டுலாம் செஞ்சோம்னாக்கா அது ஒரு சில காய்கறிகளை தான் செய்ய முடியும், ஒரு சில காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. அதில் ஒன்று தான் கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும். சட்டி வச்சாச்சுங்க. இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த காரக்குழம்பு, வத்தக்குழம்பு இந்த ஐட்டங்களுக்கெல்லாம் வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டு தாளித்தோம்னா இன்னும் கூடுதலான சுவை கிடைக்கும். இது வந்து நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற செக்கு நல்லெண்ணெய் தாங்க. நல்லெண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு தாளிக்கணுங்க. வடகத்தோட ஸ்மெல் வந்து இந்த வத்த குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வந்து அந்த காய்கள்லாம் பச்சையாக அரிஞ்சு வச்சுருக்கிற காயெல்லாம் எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா காய்களை போட்டு நல்லா வதக்கி, அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி கொடுத்துக்கணுங்க. வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். புளி எடுத்து வச்சுருக்குறேன் இல்லைங்களா, அந்த புளியை வந்து லைட்டாக கரைச்சி வச்சுக்கணுங்க. அதை கரைச்சி வச்சு நம்ம இந்த குழம்பு கூட சேர்த்துக்கலாம். மசாலாவை இதில் சேர்த்து நம்ம எண்ணெயோட நல்லா அந்த மசாலா கொஞ்சம் வதங்கணுங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வதக்கும் போது லைட்டாக தான் வதக்கியிருப்போம், அதனால் அந்த பச்சை வாசம் வந்து இருக்கும். ஆனால் அந்த மண் சட்டியில் போட்டு அதை வதக்கி செய்யும் போது கூடுதலான சுவை கிடைக்கும். நீங்கள் வந்து கூட அந்த காரக்குழம்போ இல்லை வத்த குழம்போ செய்யும் போது மண் சட்டி யூஸ் பண்ணி செஞ்சிங்கனாவே அது சீக்கிரமாக கெட்டும் போகாது. அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பு கடலையை வேக வச்சுருந்த பாருங்கள், அந்த தண்ணியை வந்து கீழெல்லாம் கொட்டக்கூடாதுங்க. இந்த குழம்புல தான் சேர்க்கணும். கடலையும் கொட்டியாச்சு, அந்த தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கழுவி அதோ குழம்புலையே நம்ம சேர்த்துக்கணுங்க. அந்த தண்ணியில் தான் நிறைய சத்துக்கள் எல்லாம் இருக்குது. அதனால் நம்ம அந்த குழம்புலேயே அந்த தண்ணியை சேர்க்கும்போது குழம்பு வந்து இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். அதே மாதிரி இந்த கருப்பு கொண்ட கடலையை வேக வச்ச தண்ணியில் ரசம் செஞ்சாலும் ரசம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மிளகு ரசம் வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம். எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாவுக்கு இந்த கருப்பு கொண்ட கடலை வேக வச்ச தண்ணியில் செஞ்ச ரசம்னா ரொம்ப பிடிக்குங்க. அவளுக்கு அடிக்கடி கடலை சாப்பிட்றாலோ இல்லையோ அந்த ரசத்துக்காகவே கடலை கேட்பா. புளி ஊற்றியாச்சுங்க. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு, காரம், புளி எல்லாமே இந்த டைமில் நம்ம சரி பார்த்துக்கணுங்க. சரி பார்த்துட்டு மூடி வச்சோம்னாக்கா குழம்பு வந்து நமக்கு ரெடி. அரைச்சி விட்ட கருப்பு கொண்ட கடலையோட குழம்பு ரெடி. வாய் ரொம்ப குளருதுங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா நான் கடலையில் வந்து நான் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன். அதனால் இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது என்னோடய ஃபர்ஸ்ட் விளாகுன்றதுனால சில தடுமாற்றம், சில பதட்டம் இதோடு தான் நான் இந்த விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இது பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் இப்படி செய்யலாம், இல்லை இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, எதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள். அதை நான் தப்பாலாம் நினைக்க மாட்டேன். அது என்னோடய முன்னேற்றத்துக்காக தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் எடுத்துக்குவேங்க. குழந்தைங்களுக்கு நான் இப்போ வந்து ஸ்நாக்ஸ் வந்து வைக்க போகிறேங்க. என் பையனுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டமில் வெள்ளரிக்காயும் கேரட்டும் தாங்க ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு வேறு எதுவுமே பிடிக்காது. அதனால் அவனுக்கு எது இருக்குதோ இல்லையோ தினம் வந்து வெள்ளரிக்காயும் கேரட்டும் கொடுத்துடணும். ஒரு நாளைக்கு வெள்ளரிக்காய்னாக்கா மறுநாளைக்கு கேரட் கொடுக்கணும். இப்படி ஆல்டர் டேஸில் மாற்றி மாற்றி கொடுக்கணும். வேறு எது கொடுத்தாலும் அவன் சாப்பிட மாட்டாங்க, திருப்பி தான் கொண்டு வருவான். அதனாலே அவனுக்கு வந்து இந்த வெள்ளரிக்காயும் கேரட்டையும் நான் கொடுத்துருவேங்க. வேறு ஃப்ரூட்ஸ் கூட அவன் சாப்பிட்ற மாதிரி இல்லைங்க. அவன் சாப்பிடவே மாட்டான். நெல்லிக்காய் சாப்பிடுவான், வெள்ளரிக்காய் சாப்பிடுவார், கேரட் சாப்பிடுவார். வேறு எதுவுமே அவர் சாப்பிட்டுக்க மாட்டார். இனிப்பான காய்கறிகள், இனிப்பான பண்டங்கள் அதெல்லாம் அவன் பிடிக்கவே பிடிக்காதுங்க அவனுக்கு. எங்கள் பாப்பாவுக்கு நான் வந்து பேரிக்காய் கட் பண்ணி வைக்கிறேன். அவளுக்கு பேரிக்காய் பிடிக்கும். ஸோ அதனால் அவனுக்கு பேரிக்காய் கொடுத்துடலான்னு. எங்கள் தம்பிக்கு வந்து அது பிடிக்காது, பேரிக்காயெலாம் பிடிக்கிறது இல்லை. அவருக்கு வெள்ளரிக்காய் மட்டும்தான் பிடிக்கும். அதனால் அவருக்கு அதை பேக் பண்ணிட்டேங்க. சைட் பை சைட் வந்து நான் அடிக்கடி போய் பெட்ரூமில் அவங்களுக்கு எழுப்பிக்கிட்டே இருக்கணுங்க. எந்திரிங்க டைம் ஆகிடுச்சி, எந்திரிங்க டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு அலாரம் மாதிரி சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ தான் டைமுக்கு எந்திரிப்பாங்க.
அதுக்குள்ளேயே நான் எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு அவங்கள எழுப்பி விட்டேனாக்கா எங்கள் வீட்டுக்காரர் அவங்கள குளிக்க வச்சு கரெக்டாக துணியெல்லாம் அயன் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஆட்டோவும் அதுக்குள்ளே வந்துடுங்க. வாட்டர் பாட்டில்லாம் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டேங்க. உங்கள் வீட்டுங்களெல்லாம் இந்த வேலையெல்லாம் நீங்கள் தான் செய்கிறீங்களா இல்லை உங்கள் குழந்தைங்க செய்கிறாங்களான்னு யாராவது எனக்கு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு செய்வாங்க அவங்களே, இல்லை அடுத்த டைம் வந்து செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் நான் வந்து அவங்கக்கிட்ட நான் அந்த வேலையெல்லாம் எதிர்பார்க்குறது இல்லைங்க. என்னோடய வேலை தான் இது, நம்ம குழந்தைங்களுக்கு நாம் தான் செய்யணும்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே நானே செஞ்சுருவேங்க. அடுத்தது வந்து நான் வாழைத்தண்டு பொரியல் செய்ய போகிறேங்க. அதுக்கு தான் வந்து பூண்டு தட்டிகிட்ருக்குறேன். இந்த வாழைத்தண்டு பொரியலுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு வந்து ஊற வச்சுருக்குறேங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பூண்டு இது போட்டாலே இந்த பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக இந்த பொரியல் பண்ணி இறக்குனதுக்கப்புறமா தேங்காய் பூ வந்து துருவி போட்டுக்கலாம். அது இன்னுமே சுவையாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி தேங்காய் பூ போடலைங்க, ப்ளைனாக தான் செஞ்சுருக்கிறேன். ஸ்கூலுக்கு எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. ஆட்டோ வந்துடுச்சு, எல்லாம் கிளம்பிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஆஃபீஸ் கிளம்பிட்டார். இது என்னோடய டிஃபன் நேரம். நான் சாப்பிட்ணுங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக 2 இட்லியும் தேங்காய் சட்னி எடுத்துருக்கிறேன். வீடு பாருங்கள் ஒரே குப்பையாக இருக்குது. இதுக்கு மேலே தான் என்னோடய வேலைகள் எல்லாமே இருக்கும். அங்கங்கே பொருளாக இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டி வச்சுட்டு இப்போ வந்து சும்மா உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பெருக்கணுன்றதுக்காக. ஆனால் பயங்கர நாஸ்தியாக இருந்துச்சுங்க. இப்போ கிச்சனுக்கு வந்திருக்கிறேன். கிச்சனில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு பாத்திரம் இருக்குது. இது கிச்சனை எல்லாத்தையும் பாத்திரம்லாம் கழுவி கவுண்டர் டாப் எல்லாத்தையும் தொடச்சி சிம்மியெல்லாம் தொடச்சி பளிச்சுன்னு வச்சா தான் எனக்கு ஒரு திருப்தியாகவே இருக்குங்க. இல்லைனா நமக்கு அந்த நாளே ஏதோ ஓடின மாதிரியே இருக்காது, ஒரு மாதிரி அழுக்காக போட்டுட்டோம். அதுக்குள்ளே மிஷினில் வந்து துணி ஓடி நின்றுடுச்சுங்க. சரி துணி எடுத்துகிட்டு போய் மாடியில் காய வைக்க போகலான்னு துணி எடுக்கிறேங்க. கையில் வாஷ் பண்ணுற துணியும் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேங்க. ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் அதெல்லாமல் நான் ஊற வச்சு 2த்தையும் சேர்த்தே மாடிக்கு கொண்டு போயிடுவோம்னு சொல்லிவிட்டு இந்த துணியும் கையில் துவைச்ச துணியும் எடுத்துகிட்டு போயிட்டு மாடியில் காய வச்சுடுங்க. எனக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லா லேடிஸ்க்குமே இதுதான் வேலையாக இருக்கும். இதுதான் வந்து என்னோடய ரொட்டீன் வேலை. இப்போ வந்து மத்தியானம் ஒரு 12:30 இருக்குங்க. சரி மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அது அப்படியே வச்சபடியாகவே இருக்குதுங்க. சரி அதெல்லாம் அந்தந்த டப்பாவில் கொட்டி எது வேணும், எது ஸ்டோர் பண்ணணும், இருக்கிற பொருளெல்லாம் இருந்தால் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொருள் இருக்கிற பொருள் எது பார்த்து நான் எடுத்து வைக்கிறேங்க. இப்போ ஏதாவது பொருள் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலேயே நான் எக்ஸ்ட்ராவாக அதை ஃபில் பண்ண மாட்டேங்க. அது ஃபுல்லாக காலி ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நான் கொட்டி யூஸ் பண்ணுவேன். இல்லைனா அதுக்கு மேலே நம்ம வந்து அதை போட்டு டம்ப் பண்ணி வச்சோன்னா கீழே இருக்கிறதெல்லாம் பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் வந்து மளிகை ஜாமான் எக்ஸ்ட்ராவே இருந்தாலும் தனியாக நான் டப்பா போட்டு அதை வச்சுருவேனே கண்டி அதுக்கு மேலே எல்லாம் கொட்டி வைக்க மாட்டேங்க. ஏன்னா பொருள் வீணாக போயிடும். அதனால தான் நான் வந்து இப்போ எல்லாமே வந்து காலியான டப்பாவில் தான் நான் கொட்டிகிட்ருக்கிறேன் பாருங்கள். அதுவும் இந்த ரவை ஐட்டம்லாம் இருக்க பாருங்கள், கோதுமை ரவை அப்புறமா ஒயிட் ரவை இதிலெல்லாம் வந்து சீக்கிரமாக வண்டு பிடிக்கும். அதனால் அந்த மாதத்துக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும். அந்த டப்பாவில் மிச்சம்லாம் இருந்துச்சுன்னா அது மேலேயே கொட்டக்கூடாது. அதை எடுத்து கீழே கொட்டிட்டு நம்ம வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த டப்பாவில் கொட்டி வைக்கணும். இது வந்து மீஷோலேருந்து நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேங்க. இது வாங்கி ஒரு 1.5 இயர் ஆகிடுச்சு. ஆனால் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இந்த டப்பா ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சரி, பொருளெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கும் சரி இந்த கரெக்டாக இருக்குதுங்க. ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸுங்க. இது வந்து நம்ம கையை உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கும் ரொம்ப குறுகலாம் இல்லை, நல்லா தாராளமாகவே இருக்குது. அதனால் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குதுங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா 1 கிலோ வரைக்கும் இந்த டப்பா வந்து பிடிக்கும். அதனால் வாங்கி யூஸ் பண்ணலாம். நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது இல்லைங்களா, எந்த பொருள் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது, இன்னும் காலியாக போதா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி தாங்க என்னோடய மளிகை பொருட்கள் எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்றா பிரித்து கொட்டி அடுக்கி வச்சுட்டுருக்கிறேன். இது இன்றைக்கி எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாத்தையும் வந்து கொட்டி அடுக்கி வச்சாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிற பொருள்லாம் அப்படியே பேக்கெட்டோடவே வச்சுருக்குறேங்க. நான் எல்லாமே கொட்ட வேண்டிய பொருளெல்லாம் கொட்டி வச்சாச்சு. இதுக்கு மேலே நான் போய் லஞ்சு தாங்க எடுத்துக்கணும். மணி 1-1:30 ஆகிப்போச்சு. 1 மணி நேரம் ஆகிடுச்சுங்க எல்லா பொருளையும் எல்லாத்தையும் கொட்டி எடுத்து வைக்கிறதுக்கு. லஞ்ச் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே
மணி 4:45 ஆகிடுச்சு. பசங்கள்லாம் ஆட்டோவிலேருந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. இப்போ வந்த உடனே அவங்களோட லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்து கழுவ போட்டுருவேங்க. இன்றைக்கி நான் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்னு தினம் ஏதாவது சுண்டல் ஐட்டம் அந்த மாதிரிலாம் கொடுத்தா எங்கள் பசங்க சாப்பிட மாட்டுறாங்க. அவங்க வந்த உடனே ஏதாவது ரொம்ப பசியாக இருப்பாங்க. அதனால் தோசை அந்த மாதிரி டிஃபன் ஐட்டங்க தான் அவங்க கேட்பாங்களே. இப்போ இன்றைக்கி தோசை கேட்டிருந்தாங்க. சரி, தோசையும் சட்னியும் அரைச்சி அவங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டேன். மணி 6 ஆகிடுச்சுங்க. அன்னபூர்ணிக்கு நான் வத்தி ஏற்றி வச்சுட்டேங்க. 6 மணிக்கு மேலே ஒரு டீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் டீ எனக்கு மட்டும் தான் பிடிக்கும். எங்கள் பாப்பாவுக்கு காஃபி தான் பிடிக்கும். சரி, அதனால் அவளுக்காக சரி காஃபியே குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போடுறேங்க. இந்த காஃபியோட என்னோடய விலாக் நான் முடிச்சுக்கிறேங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை எனக்கு தொடர்ந்து கொடுங்க. இந்த 6 மணிக்கு காஃபியை குடிச்சிட்டு அதுக்கு அடுத்த வேலை பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதுல உட்காரணுங்க. அதுக்கப்புறமா நைட்டு டின்னருக்கு அது வரைக்கும் ஓட்டணுன்னா இது கண்டிப்பாக இந்த ஒரு கப் காஃபியை நம்ம குடிச்சே ஆகணும். ஏன்னா ஓடிட்டே இருக்கணும் இல்லைங்களா. அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம உடம்புக்கு இந்த மாதிரி லிக்விட் ஐட்டங்களை எடுத்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். ஓகே, பாய்ங்க. இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். பாய். போட